பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அமெரிக்கா ஈரான் போர் குறித்தான ஒரு அப்டேட். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக சாங்ஷன்ஸ் விதிக்க இருக்கிறாங்க. அவங்களுடைய அனைத்து வர்த்தகம் மீதும் அவங்க இந்த புது சாங்ஷன்ஸை விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க மீது மட்டுமல்ல, யாரெல்லாம் அவங்களுடன் தொடர்பு கொள்றாங்களோ, எந்தெந்த நாடுகள் தொடர்பு கொள்றாங்களோ அவங்க மீதும் அபராதம் மற்றும் சாங்ஷன்ஸ் விதிக்க இருப்பதாக அமெரிக்கா தரப்பிலிருந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. சில கால அவகாசம் கொடுக்குறாங்க, அதை துண்டிப்பதற்காக. அதுக்குள்ளார துண்டிச்சிடுங்க, இல்லைனா உங்க மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமெரிக்கா மிரட்டும் துணியில் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக சைனா என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன்னா சைனா பெரிய இம்போர்ட்டராக இருக்கிறாங்க, ஈரான்லேருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பதில் சொல்ல இருக்கிறாங்க அப்படின்றதான் இப்போ எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா ஈரான் மீது புதிதாக சாங்ஷன்ஸ் விதிக்க இருக்கிறாங்க. ஆயிலுடைய விலை இன்றைக்கி $92 இருந்திருக்கு. இன்றைக்கும் காலையில் நம்ம காலையில் டைமில் குறைஞ்சிருக்கு. வேறு ஏதாவது பாசிட்டிவான செய்தி இருக்கான்றது தெரியல. பிரெண்ட் க்ரூடுடைய விலை ஒரு பேரலுக்கு $92 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிவிஆர் ஐநாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேயில் 4% அதிகரித்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஆகஸ்ட் 31 பைபேக் குறித்து முடிவெடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. பைபேக்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமான்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் 4% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களும் பைபேக் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 27 பைபேக் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி. டிசிசி கான்செப்ட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேராக அவங்க ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அது ஃபேஸ் வேல்யூ $10 இருக்கிறது, $2 மாற்றுறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் 4 இஸ்மோ தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனி Q1 170 புது கிளைண்ட்ஸை சேர்த்துருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்டோமோட்டிவ் டீலர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில். இதில் 117 அமெரிக்காவில் இருந்தும் 53 யூரோப் மற்றும் யுனைடெட் கிங்டம்லேருந்து சேர்த்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க இஸ்மோ லிமிடெட். ஜிபிடி இன்ஃப்ராப்ராஜெக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் ஆல்கான் பில்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க. $97 கோடி கான்ட்ராக்ட். நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ரயில்வேவுடைய டெண்டர்னு சொல்லியிருக்கிறாங்க ஜிபிடி இன்ஃப்ராப்ராஜெக்ட்ஸ். ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி இன்ட்ராடேயில் 4% அதிகரித்தது. கம்பெனிக்கு சாதகமாக ஒரு ட்ரிபியூனல் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு எதிராக தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராக்கு சாதகமாக கிட்டத்தட்ட $335 கோடி செட்டில்மெண்ட் இது ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ரா அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கெம்ப்ளாஸ் சான்மார் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனி சைமத் லேப்ஸை வாங்குறாங்க அப்படின்னு சில சோஷியல் மீடியாவில் செய்தி இருந்தது. அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க கெம்ப்ளாஸ் சான்மார். அது தவறான செய்தின்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு GST டிபார்ட்மெண்ட் ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. $549 கோடி ஷோ காஸ்ட் நோட்டீஸ். நிதியாண்டு 2023 ஐடிசி மிஸ்மேட்ச் தான் குற்றச்சாட்டு. ஐடிசின்றது இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு இன்ட்ராடேயில் 6% விழுந்திருக்கு. மத்திய அரசு 3% ஸ்டேக்கை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. இந்துஸ்தான் காப்பரில் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃப்ளோர் பிரைஸ் $514 நிர்ணயித்திருக்கிறாங்க. விலை கூடுதலாக 3% விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. அதான் அந்த கிரீன் ஷூ ஆப்ஷன். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரீன் ஷூ ஆப்ஷன் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமமாக 6% வரைக்கும் அரசு விற்பனை செய்ய இருக்கிறாங்க இந்துஸ்தான் காப்பரில். ஸோ விலை நிர்ணயித்திருப்பது $514. அதற்கு ஏற்ப இன்னைக்கு கரெக்ஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்ட்ராடேயில் 6% விழுந்திருக்கு. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. நிதியாண்டு 2026 ஃபைனல் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 11. காரமெண்டல் இன்டர்நேஷனல் முருகப்பா குரூப் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தக்ஷா அன்மேண்ட் சிஸ்டம், இவங்களுடைய புது உற்பத்தி ஆலை காஞ்சிபுரத்தில் அவங்க திறந்து வைத்திருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் மற்றும் டிஃபென்ஸ் போர்ட்ஃபோலியோக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்வாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடன் 2 புது ப்ராடக்ட்ஸையும் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் போர்ட்ஃபோலியோவில் 2 புது ப்ராடக்ட்ஸையும் அவங்க லான்ச் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறாங்க தக்ஷா அன்மேண்ட் சிஸ்டம்ஸ். ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேயில் 5% அதிகரித்தது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. $34 கோடி கான்ட்ராக்ட் இது. IIFL ஃபினான்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனத்திற்கு ஐடி அத்தாரிட்டிஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்காங்க. $963 கோடி டாக்ஸ் டிமாண்ட். சப்சிடரியுடைய பேர் IIFL ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட். கமின்ஸ் இந்தியாவுக்கு மோதிலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 6500, புது டார்கெட் 6400.
இப்போ 5200 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கமின்ஸ் இந்தியா. சில ஐடி ஸ்டாக்ஸ்க்கு யூபிஎஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. டெக் மஹிந்திராவுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரலிருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1865, முன்ன சொல்லியிருந்தது 1460. கோஃபோஜோட ரேட்டிங்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2400, முன்ன சொல்லியிருந்தது 1505 ரூபாய். எம்ஃபசிஸ் உடைய ரேட்டிங்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரலிருந்து பையாக. எதிர்பார்க்குற டார்கெட் 2980, முன்ன சொல்லியிருந்தது 2440 ரூபாய். HCL டெக்னாலஜிஸோட ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பையிலிருந்து நியூட்ரலாக குறைச்சிருக்காங்க. டார்கெட் 1415 ரூபாய். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட ரேட்டிங்கும் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பையிலிருந்து நியூட்ரலாக. எதிர்பார்க்குற டார்கெட் 6250, முன்ன சொன்னது கிட்டத்தட்ட 6000. ஸோ டார்கெட் பேஸை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1445, முன்ன சொல்லியிருந்தது 1425 ரூபாய். டிசிஎஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 2565, முன்ன சொல்லியிருந்தது 2545 ரூபாய். விப்ரோக்கு நியூட்ரல் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 200 ரூபாய். எல்டிஎம்க்கு நியூட்ரல் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 4995, முன்ன சொல்லியிருந்தது 4080 ரூபாய். சிக்மா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்யூட் டே எட்டியது. லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அவங்க அண்மையில் பிராம்ஃபர்ட் ப்ரிசிஷன் சொல்யூஷன்ஸை வாங்கி இருந்திருக்கிறாங்க. இந்த நிறுவனத்திற்கு தான் இந்த லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. யூபிஎல் நிறுவனத்திற்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 715. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட். எதிர்பார்க்குற டார்கெட் 658. கோடெக் செக்யூரிட்டிஸ் ரெடியூஸ் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 640 ரூபாய். பஜாஜ் ஆட்டோ குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி 3 ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. 2 பிராண்ட்ஸ் கீழே 3 ப்ராடக்ட்ஸ் அவங்க இந்த பண்டிகை காலத்தில் லான்ச் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு. அடுத்த 45 நாட்களுக்குள்ளார அவங்க லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி சில நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? தத்துரா ஃப்ரூட்ஸ் அவங்களுடைய உணவுப் பொருட்கள் கீழே விற்பனை செய்திருக்கிறாங்க. இந்த ஃப்ரூட் மற்றும் அதோடைய விதையும் அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க. அது செய்யக்கூடாது, அது விஷம் இருக்கு. என்ன இந்த தத்துரா ஃப்ரூட்ஸ்னு தேடி பார்க்கும்போது அது ஊமத்தங்காய்ன்னு நினைக்கிறாங்க. அது இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அதனால இப்போ கர்நாடகா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் மீது? அமேசான், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிக் பாஸ்கெட் போன்ற நிறுவனங்கள் மீது அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. டிசிஎஸ் நிறுவனத்திற்கு HSBC தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2350. இப்போ 2275 பக்கத்தில் டிசிஎஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 1825 ரூபாய். ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 10% வரைக்கும் அதிகரித்தது. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். சில ஸ்டாக்ஸுடைய பேர்களும் சொல்லியிருக்காங்க. ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், ட்ராவன்கோர், மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ், ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ், பார்தீப் பாஸ்பேட்ஸ், நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ், சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் போன்ற ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அதில் ரஷ்யா ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வர வேண்டிய எனர்ஜி மற்றும் ஃபர்டிலைசர்ஸ், அதற்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே தடையின்றி இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க ரஷ்யா. இது பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ்க்கு இன்னைக்கு இன்ட்ராடேல 10% வரைக்கும் அதிகரித்ததுன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்மையில் நம்ம செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. சர்க்கரையுடைய விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு இப்போ மகாராஷ்டிரா அரசு மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. சர்க்கரையில் டியூவல் பிரைசிங் சிஸ்டமாக அறிமுகம் செய்யுங்க. வீட்டுக்கு வாங்கக்கூடிய சர்க்கரையுடைய விலையை குறைவாக நிர்ணயிங்க. அந்த விலையை குறைவாக நிர்ணயிங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்கு வாங்கக்கூடிய சர்க்கரையுடைய விலையை அதிகமாக நிர்ணயிங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வாங்கக்கூடிய சர்க்கரை வந்து ஒட்டுமொத்த வால்யூமில் வெறும் 10% மட்டும்தான் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால பெரிய அளவில் அந்த விலை குறைப்பதனால இழப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கமர்ஷியல் பர்பஸ்க்கு விற்பனை செய்யக்கூடிய சர்க்கரையுடைய விலை அதிகரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த மற்றொரு டேட்டா என்னன்னா, ரீட்டைல் சுகர் பிரைசஸ் ஜூலை 20ஆம் தேதி பார்க்கும்போது 1 கிலோகிராமுக்கு 48.16 இருந்தது. அதே ஆகஸ்ட் 20 55.7 உயர்ந்தது. இப்போ கிட்டத்தட்ட 65 ரூபாய் பக்கத்தில் இருக்குன்ற டேட்டாவும் சிஎன்பிசி டிவி 18 கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.